இந்த கொலையில் வந்து திருமாவளவனையும் சேகர் பாபுவையும் போலீஸ் விசாரிக்கணுன்றாங்க. ஏற்கனவே ஒரு தலைவரை கூப்பிட்டு விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எதிர் சித்தாந்தங்கள் இருந்திருக்காங்கல்ல, என்ன விசாரிச்சாங்கன்னு போலீஸும் சொல்லல, விசாரணைக்கு போனவரும் சொல்லல. அட்லீஸ்ட் அவர்கள் மீதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. கொலை வழக்கில் நீங்க கைது பண்ணிட்டீங்க, அவனை விடுவிக்கணும், விடுவிக்காவிட்டால் அவங்க மனைவி மற்றும் குடும்பத்தாரை குண்டு வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு கடிதம். அப்படி நீங்க வந்து நாடு கடந்து நாடு விட்டு போயெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதா சொல்றீங்க. பயப்புள்ள படூர்ல இருந்தே ஒருத்த கடிதம் போட்டான் சார். இந்த கடிதம் என்ன பொறுத்தவரை இந்த கடிதமே பொய்யா கூட இருக்க வாய்ப்பு இல்லை சார். அந்த மாதிரிலாம் எவனும் போட மாட்டான். கடிதம் வந்திருக்குன்னு சொல்லி கிளப்பிட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங் பேசிய சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் ஒன்று திரண்டு தான் இதை செஞ்சிருக்காங்க. இது ஒரு அரசியல் கொலை என்பதில் எல்லளவும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அரசியல் கொலை தான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சில நாட்களாகவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருந்தது. திடீர்னு ஒரு கடிதம் வந்து ஒரு சர்ச்சையாகி இருக்கு. என் நண்பனை வெளியில் விடலைன்னா பொற்கொடி அவர்களையும் குழந்தை அவர்களையும் கடத்தி கொன்று விடுவோம், அதுக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களை பாம் வீசி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கடத்தி இங்கே பாம் வீசி அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கடிதம் மொட்டை கடிதாட்சி மாதிரி வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது அண்மையில் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தம்பியை தேடி போலீஸ் வருது. அண்ணன் கேட்குறான், இன்னத்துக்கு என் தம்பியை தேடின்னு வந்தீங்க அப்படின்னு அண்ணன் கேட்குறான். ஓ, போலீஸ் கேட்குறவளுக்கு ஆகிட்டியா அப்படின்னு தம்பியை கூட்டாந்து நல்லா கவனித்து கையை திருப்பிடுறாங்க. ஓன்னு அழுகுறான். ஒருத்தர் வந்து அப்புறம் ஏன்டா அழுகுற? இல்லைங்க, என் தம்பியை தேடின்னு வந்தாங்க, என் தம்பியை யார் தேடுறீங்கன்னு கேட்டேன், அதுக்கு என்னை பிடிச்சி இந்த மாதிரி கையை உடச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஷார்ட்லாம் இப்போது ஒரு 4-5 முன்னாடி பிரபலமாக போச்சு. தம்பியை தேடி வந்து ஏன் தேடி வந்தீங்கன்னு கேட்ட அண்ணனுக்கு அந்த கதி. அப்படின்னா ஒரு இந்திய அளவில் பரபரப்பாக பேசப்படுகிற சம்பவம் இது. அந்த சம்பவத்தில் இப்போது இதை கண்டித்து இந்தியா முழுக்க சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெறுது. தமிழ்நாட்டில் சில போராட்டங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து பிஎஸ்பி மற்ற சகோதரத்துவ இயக்கங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சில இயக்கங்கள் கலந்துக்கிற போராட்டத்தில் போகாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது என் நண்பனை வந்து இந்த கொலை வழக்கில் நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, அவனை விடுவிக்கணும், அப்படி விடுவிக்காவிட்டால் மகளை வந்து கடத்தி இது பண்ணுவோம், அவங்க மனைவி மற்றும் குடும்பத்தாரை குண்டு வச்சு க்ளோஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் ஒரு கடிதம் சதீஷ்குமார் சன் ஆஃப் சண்முகம் நம்ம பஜனை கோயில் தெரு படூர்லேருந்து இங்கே போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த குழந்தை 1.5 வயசு கூட ஒன்றும் நிறைவு பெறாத குழந்தை. இப்போது இந்த கடிதம் 2 விதமாக பேசும். இந்த கடிதம் பொய், இந்த கடிதம் உண்மை. இந்த கடிதம் உண்மை என்று சொன்னால், ஏன்னா போலீஸ் தானே வெளியிடுறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட கடிதத்தையும் பல ஊடகங்களுக்கு கொடுத்து அந்த ஊடகத்திலையும் அந்த கடிதம்லாம் வந்துடுச்சு. அப்போ உண்மைன்னு வைப்போம். இந்த கடிதத்தை ஃபர்ஸ்ட் உண்மைன்னு வச்சா கள்ளம் பெரியவனா காப்பான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதாவது சமூக விரோதிகள் வலிமை வாய்ந்தவர்களா, போலீஸ் வலிமை வாய்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். போலீஸ் வந்து நான் அங்கே தர்றேன் இங்கே தர்றேன், ஒருத்தர் மலேசியா போயிட்டான், வந்து ஊப்பியில் ஒரு இடத்துல இருந்தால் சுற்றி விளைச்சிட்டோம், இன்னொருத்தர் வந்து அவரோட 2வது 3வது வீட்டில் ஆந்திராவில் இருந்தார், நாங்கள் சுற்றி விளைச்சிட்டோம் அப்படின்னு பத்திரிகைகளாக செய்தி ஊடகத்தில் செய்தி வந்தது. அப்படி நீங்கள் வந்து நாடு கடந்து நாடு விட்டு போயெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா சொல்கிறீங்க. பயப்புள்ள படூர்லேருந்தே ஒருத்தர் கடிதம் போட்டான். இதை நான் எப்படி சொல்கிறது? 16க்கு முன்னால் ஒரு என்கவுண்டர் பிடிச்ச உடனே திருவேங்கடத்தை அவன் தான் மெயின் அக்யூஸ்டுன்னு சொன்னீங்க, அவன் தான் A1ன்னு சொன்னீங்க. இன்னும் எஃப்ஐஆர் வந்து வெளிப்படலை. ஆனால் நீங்கள் வந்து முதல் குற்றவாளி அவன் தான், அவனுடைய வெட்டுத்தான் அந்த முதல்ல கொடூரமாக வெட்ட ஆரம்பித்தான் அவன் தான், அவனுக்கு தான் இது எல்லாமே தெரியும் அப்படின்லாம் சொன்னீங்க. சரி, எப்பறம் அது டக்குன்னு இவன் மாட்டானேன்னு பார்த்தோம். டக்குன்னு அவனை என்கவுண்டரில் இறந்துட்டான்னு சொல்லலாமா, செத்துட்டான்னு சொல்கிறதா, உயிர் பிரிஞ்சிச்சின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஏன்னா எதை சொன்னாலும் பலருக்கு முட்டு கொடுத்துக்கு தயாராக இருக்கிறான். சிலர்லாம் வந்து அப்பா, அதாவதுங்க கூட இருக்கிற ஒரு அக்யூஸ்டு இறந்துட்டான்னு வச்சுங்க, கோ அக்யூஸ் சந்தோஷப்படும், அப்பா அவன் தாண்டா A1 முடிஞ்சுதுற கதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. அந்த மாதிரி பலருக்கு வந்து இந்த என்கவுண்டர் ஒரு திருப்தி அளித்தது, ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, கொஞ்சம் பரவாயில்ல மகிழ்ச்சியை கொடுத்ததெல்லாம் நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது இப்படி ஒரு 10 படம் 5 படம் அங்கே இங்கே அலசி ஆராயிற போது ஒருத்தன் எப்படி வந்து இந்த மாதிரி லெட்டர் போட்டான். சரி,
இப்போ ஈஸியாக லெட்டர் போட்டோன்னே ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சலாம்னு வச்சுங்க. இதில் என்னென்னா அவன் போட்ட அட்ரஸில் உண்மையிலே ஒரு ஆள் சதீஷ்குமார்னு இருக்கான். அவன் ஒரு இன்னசென்ட்டாக என்னன்னு தெரியல பாவம். அவன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான்னா, காவல்துறையை அவ்வளவு ரொம்ப என்ன சொல்கிறது, வார்த்தையை சொன்னாலே அது வந்து கோவம் வந்துடும் பொழுது, அவ்வளவு கேவலமாக அவ்வளவு மட்டமாக குற்றவாளிகள் நினைக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வி வருது இல்லை. இவ்வளவு தீவிரமாக விசாரணை நடக்கிற போது எப்படி வந்து அவன் இந்த மாதிரி ஒரு கடிதம் போட்டான்? அப்போ உங்களை என்ன தான் நினைக்கிறான், நீங்கள் என்ன தான் விசாரணை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதில் பரவலாக இது வந்து பேசப்பட்ட பொழுது நிறைய பேர் சிபிஐ என்கொயரி கேட்டோம். அது எதுலேருந்து வந்தது? யாரும் நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸை நம்பாமலாம் இல்லை. ஆனால் மாயாவதி அவர்கள் உன்னை சொன்னாங்க. வந்த அந்த அஞ்சலி செலுத்த வந்த மாயாவதி, மாநில அரசு தலையீடு இதில் இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சொன்னாங்க. அத்வாலே சொன்னார், ஜெகன்மூர்த்தி சொன்னார், சேக்கு தமிழரசன் சொன்னார், இந்த மூர்த்தி சொன்ன, நம்ம இதற்கெல்லாம் மேலாக முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் சொன்னார். இப்படி பல பேர் வந்து சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னாங்க. ஒரு சிலர் வந்து முதல்ல சிபிஐ என்கொயரி கேட்டதா ஒரு செய்தி வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சத்தியமான அந்த மாதிரிலாம் சிபிஐ என்கொயரிலாம் நான் கேட்கவே இல்லை, இது யாரோ வந்து என் மேலே வந்து அவதூறு கிளப்புறாங்க அப்படின்லாம் நம்ம பேட்டிகளை பார்த்தோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இல்லை இதில் வந்து அவர் சம்மந்தப்பட்டிருப்பார், இவர் சம்மந்தப்பட்டிருப்பார். அண்மையில் பேட்டி கொடுத்த திருமாவளவன் கூட நீ இப்போ அதாவது ரஞ்சித் பேரணிக்கு முன்னால் அவர் வந்து ஒரு காணொலியை வெளியிடுறார். ஒரு அறிக்கை கூட இல்லை, அறிக்கைனா கூட நான் எங்கேயோ இருந்தேன், ஆஃபீஸ்லேருந்து அறிக்கை வந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு வீடியோவை ஒரு 2-3 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு காணொலியை வெளியிடுறாரு. அதில் வந்து யாரும் போகாதீங்க, நம்ம வேணால் தனியாக நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லி வந்து காசு கொடுத்து கூட்டம்ன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு வந்தது, பேரணி வந்தது, போச்சு வந்துன்னு வச்சுங்க. அது ஒன்றும் பெரிய அந்த பேரணி வந்து இங்கே ஒன்றும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடுச்சா? பேரணி வந்து நடந்தது, மறுநாள் ஆம்ஸ்டாங் படத்திறப்பு நடந்தது. அதுக்கு மறுநாள் வந்து அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் அவருடைய திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு அவர் பண்ணி போயிட்டார். ஒரு நாள் சடங்குக்கு மீசை எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு அவர் பண்ணி போயிட்டார். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டு இன்னி வரைக்கும் ரஞ்சித்தை திட்டுறாங்க. அந்த குரூப்பை திட்ட மாட்டாங்க. யார் ரஞ்சித்தை இயக்குனராக சொல்லப்படுகிறதோ அவர்களை திட்டல, ஆனால் ரஞ்சித்தை மட்டும் திட்டுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கா? இந்த நிலையில் நமக்கு என்ன சந்தேகம்னா, சிபிஐ விசாரணை கேட்டேன், சிபிஐ விசாரணை கேட்கல, அப்புறம் வந்து போலீஸ் விசாரணை எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. சிபிஐனா அந்த கேஸு இந்த கேஸ்னு ஒரு 4-5 கேஸு சொல்லி இந்த கேஸெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு விளக்கம் வந்தது. அதற்கு மேலாக நீங்கள் ஏன் இதில் கலந்துக்கலை அப்படின்னு கேட்டதற்கு இந்த கொலையில் வந்து திருமாவளவனையும் சேகர் பாபுவையும் ஒருத்தர் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாரு. அது இந்த பிஜேபியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. பிஜேபியில் அது பிஜேபி சார்ந்த எழுத்தாளர்னு நினைக்கிறேன். அவர் பேசியிருந்தார். உடனே இவரே சொல்கிறாரு, அப்போ எங்கள் மேலே சந்தேகப்பட்டுலாம் வந்து இங்கே பேசுகிறாங்க, நான் பார்த்ததில்ல. அப்போ நாங்கள் வந்து அந்த பேரணிக்கு வந்தால் எங்களுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் 4 பேர் கோஷம் போட்டால் அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் வந்து வரல அப்படின்றாரு. இன்றைக்கு வந்து இந்த சந்தேகத்தை எளிய மக்கள் கூட பேசுகிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சமூகத்தில் வந்து இந்த சமூக தலைவர்ன்ற பொருளில் ஒரு 5-6 பேர் இருக்கும்ல, எல்லாரையும் கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கணுன்ற நான். ஏன்னா சக அம்பேத்கர் இயக்க தலைவர், எங்களுக்குள் கருத்து ஒற்றுமை இருக்கும், இல்லை கருத்து வேற்றுமை இருக்கும், ஒருத்தனுக்கு பிடிக்கும் ஒருத்தனுக்கு பிடிக்காது, ஒருத்தன் பழகிய காலம் வாரணுன்னு கூட நினைக்கலாம். அப்படி இருக்கிற போது ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரியான நிகழ்வுகளில் இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்களையும் கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது ஏற்கனவே ஒரு தலைவரை கூப்பிட்டு விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனால் நம்பகமாக சொல்கிறாங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னு. என்ன விசாரிச்சாங்கன்னு போலீஸும் சொல்லலை, விசாரணைக்கு போனவரும் சொல்லலை. புரியுதுங்களா? அப்போது இதில் பல கோணங்கள், அதாவதுங்க அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கலாம் நான் சொல்ல வரல. ஆனால் பல கோணங்களில் விசாரணை போகிற பொழுதுதான் ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த விசாரணை முற்று பெறும்ன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா எதிர் சித்தாந்தங்கள் இருந்திருக்காங்கல்ல, அப்போ எதிர் சித்தாந்தங்கள் இங்கே இது வந்து இன்றைக்கு பிஎஸ்பி என்ன சொல்லுது, இது முழுக்க நேற்று 30 பேசிய பிஎஸ்பி கட்சியின் எல்லா தலைவர்கள்லாம் கூட இது வந்து ஒரு அரசியல் படுகொலை அப்படி தான் சொல்கிறாங்க. வெறும் ரவுடிகளோடு இந்த படுகொலையை நிறுத்த பார்க்கிறது அரசு. ஏன்னா ஒரு ரவுடிக்கு ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணுவதற்கு அல்லது இவ்வளவு ரவுடிகளை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு ரவுடிகளுக்கு அந்த போதிய கெப்பாசிட்டி ஆம்ஸ்டாங் விஷயத்தில் இருக்குமான்னா சந்தேகம்தான். அப்படி இருக்கிற போது ஏதோ ஒரு சக்தி இதுக்கு பின்னால் இருந்து கொண்டு எல்லாம் பண்ணுங்கப்பா நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு இயக்கியாதான் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஏங்க
சார் கடகோடியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஒரு 2-3 பேரை. ஆனால் அது சம்பந்தமான விசாரணை போச்சா, இல்லை இவர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று சொல்பவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா சொல்லணும்ல. இப்போ நானே பார்த்தேன், ஒரு 4-5 சேனல்களில் ஒரு 4-5 பேர் பேசியிருக்காங்க, ஒரு 2 பேர் பேரை சொல்லி. அட்லீஸ்ட் அவர்கள் மீதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. இது வந்து வதந்தின்னா அப்போது இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது யாரோட கடமை? போலீஸோட கடமை, அரசாங்கத்தின் கடமை. இப்படி பல்வேறு குழப்பங்கள் இந்த சூழலில் இந்த லெட்டர் வருது. இப்போ எப்படி வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரியான லெட்டர் போட மாட்டாயா அப்படின்னு பேசுறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கோம், அதை படுத்திருக்கோம், இதை படுத்திருக்கோம்னா இந்த லெட்டர் உண்மைன்னா நான் வைக்கிற ஒரே கேள்வி, போலீஸை எப்படி அவ்வளவு ஸ்லோவா இந்த ரவுடிகள் நினைக்கிறார்கள், இல்லை இந்த கொலைகாரர்கள் நினைக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரு பதில் வரணும்ல. இப்போ நீங்கள் எப்படியா இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் எதுவுமே கேஸை முடிக்க பாருங்க. ஏற்கனவே ஒரு போன வாரத்தில் ஒன்றா சொன்னாங்க, இன்னும் இந்த ரகுபதி ஒரு பதில் சொன்னார் தெரியுங்களா, முன்விரோத கொலைக்கு அரசு பொறுப்பே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா. அப்படி சொல்லுகிற போதே இங்கே இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஏற்பட்டது. இந்த கொலையை முன்விரோத கொலையாக ரவுடிகளுக்குள் நடந்தது, இல்லை ஒரு கேங் வார் அந்த மாதிரி அரசு முடிக்க போகுது அப்படின்றதுக்கு முகாந்தரம் தான் நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வெளியில் வந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கேஸ் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ரகுபதி பதிலுக்கு பிறகு, ரகுபதி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு இது வந்து திரும்பவும் கிளறப்பட்டது. இல்லை இதில் ஏதோ சதி நடக்குதுன்னு இன்னும் முடியாமல் அப்படி ப்ரொலாங் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு 7-10 நாளைக்கு முன்னாடிலாம் சம்போ செந்தில் சிசிங் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்ட உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் இன்று எந்த மீடியாவில், அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருதா? இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு இந்த ஒரு வாரத்தில்? எதுவுமே இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருந்தது. டக்குன்னு ஒரு லெட்டர் வந்ததா போலீஸ் சொல்லுது. அந்த லெட்டரை உடனே இவங்களாம் ஒரு கற்பனை, சம்போ செந்தில் போட்டிருப்பாரா, சிசிங் ராஜா போட்டிருப்பாரா, இல்லை அந்த ரவுடி ஆளை வச்சு போட்டிருப்பாராங்கிறதெல்லாம் சார் ஒரு ரவுடிக்கு தெரியாது. போலீஸை வந்து பகைச்சிக்கினா போலீஸ் இந்த மாதிரியான இருக்கிற நேரத்தில் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது போடுறாங்களாம். என்ன டைவெர்ட் பண்ணுறது என்ன இருக்குது? இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குடும்பத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு தருவது அவ்வளோ பெரிய வேலையா? ஒரு 4 போலீஸை விட்டால் இருக்க போகிறாங்க. இப்போ ஒன்றும் அந்த அம்மா ஒன்றும் வெளியில் அதிகமாக வர்றதில்லை, வீட்டிலே இருக்க போகிறாங்க. சரி, வீட்டுக்கு ஒரு 4 போலீஸை போட்டால் முடிஞ்சு போச்சு. இது என்ன திசை திருப்பத்துக்கு என்ன இருக்குது? அப்போது யார் திசை திருப்ப முயல்கிறார்கள்ன்ற ஒரு கேள்வி வருகிற போது இந்த லெட்டர் பொய்யாக கூட இருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு பேசிக்காக இப்படியான பெரிய சம்பவங்களில் இந்த மாதிரியான சில்லித்தனமான விஷயங்களை வந்து போட மாட்டாங்க. இது இவ்வளவு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் இது வந்து திட்டமிட்டப்பட்டதாகவும் பல கோடி ரூபாய் வந்து இதில் கைமாறி இருக்குது அப்படிலாம் சொல்கிற ஒரு கொலையில் இந்த மாதிரி ஒரு கடுதாசியை போட்டு யாராவது போலீஸை மிரட்டுவானா? இது நம்புற மாதிரியா இருக்குது? அதால் இதெல்லாம் வந்து எந்த செய்தியுமே இல்லாமல் இருந்தது. சரி, ஒரு செய்தியை வந்து விடுவோம் அப்படின்னு கூட இது இருக்கலாம் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லை, இந்த லெட்டர் வச்சு பார்க்கும்போது யாரையாவது மிரட்டுறதுக்காக வந்த கடிதமா, இல்லை யாரையாவது காப்பாற்றுறதுக்காக வந்த கடிதம் நம்ம எடுத்துக்கலாமா? அதாவதுங்க, நீங்கள் இந்த தரப்பு ஆம்ஸ்ட்ராங் தரப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க? திட்டமிட்டு 16ஆம் தேதி காரியத்தில் அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, அதால் இந்த படுகொலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர்கள் குடும்பத்தாரெல்லாம் கண்காணிப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்தாரை யாராவது போய் போட்டுருவாங்க. எப்படியா இந்த அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிற குடும்பத்தாரங்களை போய் யாராவது போட்டுருவாங்கன்றதை விட ஒரு பெயரை சொல்லி அந்த பெயர் கொண்டவர் ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வேண்டியவர், அவரை நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோம், அவரை நாங்கள் கண்காணிப்பு வளையத்தில் வைக்கிறோம், அவரை தீவிரமாக தேடுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சம்பவம் நடத்துறதுக்கு, ஒரு மிகப்பெரிய ஆலை சம்பவம் நடத்துக்கு வேணால் மிகப்பெரிய சக்தியின் துணை தேவைப்படும். இந்த மாதிரி சாதாரண ஆட்களை செய்வதற்கு ஒன்றும் அதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டு, அதுக்கு சார் எதனா நடந்தால் நீங்கள் பார்த்துங்க சாமி, நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான சம்பவங்கள் சாதாரணமாக நடக்கும். ஆனால் இவங்க வேணும்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறான். ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலேருந்து பதில் நடக்க போகுதுன்னு 16 நாள் ஆச்சு. நேற்று 30 ஆகிப்போச்சு. எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமாவது ஏதாவது நடந்திருக்கா? எல்லாரும் சட்ட ரீதியாக நாங்கள்லாம் வந்து லா ஒபேயிங் சிட்டிசன்ஸ். அம்பேத்கர் இந்த சட்டத்தை எழுதினார். அப்போ இந்த சட்டத்தை நாங்கள் தான் முதல்ல மதிக்கணும். அப்படி இருக்கிற போது சட்டத்துக்கு உட்பட்ட குடிமகன்களாக எல்லாரும் சட்டப்படியான உரிமையை தான் கேட்குறோம். சட்டப்படியான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் அந்த மாதிரியான நிகழ்வு தான் நடக்குதே தவிர சட்டத்துக்கு புறமா எங்கேயாவது ஒரு இடத்துல போய்
ஏதாவது நடந்ததா? அப்படி இருக்கிற சூழ்நிலை வேண்டுமென்றே இதை யார் கிளப்புவது? இதை பத்திரிகை கிளப்பிடுமா? வந்து பதில் நடவடிக்கை செய்ய போகிறாங்க, 16 செய்ய போகிறாங்க அண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் 30 செய்ய போகிறாங்க அப்படின்னாங்க, 30லேயும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஆளை நாங்கள் தேடுறோன்னு பாதிக்கப்பட்ட தரப்பையே பயமுறுத்துகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். யாராவது வந்து சேர்ந்து நின்னா, இல்லை வந்து யாராவது 4 பேர் உட்காந்து இது சம்மந்தமாக என்ன பண்ணலாம், இதோட நடவடிக்கையை, அரசு நடவடிக்கையை துரிதப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணலான்னு யாராவது ஒரு 4 பேர் பேசுனான்னா அவனை பயமுறுத்துகிற விதமாக, ஏய் என்ன ஏதாவது பதில் நடவடிக்கை செய்யறதுக்காக நீங்கள் 4 பேர் சேர்ந்தீங்களா அப்படின்னு கேட்கலாம்ல, ஒரு எஃப்ஐஆரோட போடலாம்ல. அப்புறம் தானே நம்ம கோர்ட்டில் போய் நிரூபிப்போம் இந்த எஃப்ஐஆருங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது புட்டப் கேஸுங்கன்னு. அப்போது தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள், இல்லை ஆம்ஸ்ட்ராங் விரும்பிகள், ஆம்ஸ்ட்ராங்கோட கட்சிக்காரர்கள் தொடர்ந்து இங்கே ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதற்காக செய்யப்பட்ட டிராமாக்கள் தான் இவைகள் எல்லாம். இந்த கடிதம் யார் தரப்புலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சார் இந்த கடிதம் என்னை பொறுத்தவரை இந்த கடிதமே பொய்யா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது சார். சார் அந்த மாதிரிலாம் எவனும் போட மாட்டாங்க. அந்த கிளப்பிட்டது யார்? இந்த கடிதம் வந்திருக்குன்னு சொல்லி கிளப்பிட்டது யார்? போலீஸ் தான். இப்போ இந்த கடிதம் பத்திரிகைக்கு வரல. பத்திரிகைக்கு வந்து ஒரு இல்லை மீடியாக்களுக்கு வந்து இந்த மீடியா கொண்டு போய் கமிஷன் ஆஃபீஸ் இந்த மாதிரி எங்கள் பத்திரிகைக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு ஒரு மிரட்டல் வந்திருக்குன்னு வரல. இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கோடைய அலுவலகத்துக்கு வருது. அப்போ அங்கேருந்து அது காவல்துறைக்கு போகுது. இந்த கடிதத்தை இப்போ ஆம்ஸ்ட்ராங் கட்சிக்காரங்களாம் போய் எல்லா பத்திரிகையும் கொடுத்துருப்பாங்க. காவல்துறை தானே இந்த பத்திரிகைகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். மீடியாக்களுக்கு யார் கொடுத்தது? அதனால் இதுக்கு எனக்கு ஒன்றும் சரிப்பில்லை. இது வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்த விசாரணைங்கிறது ஏதோ முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி இது வந்து கோணல் மாலாக தான் இந்த விசாரணை போகுது. ஏன்னா பரபரப்பாக சொல்லினே இருந்தாங்க, தோ நெருங்கிட்டோம், தோ போயிட்டோம், பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டோம், 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டோம், முன்பக்கமோ நம்ம பின்பக்கம் திறந்து ஓட்டார்லாம் சொன்னாங்க. உண்மையா ஓடுறாரு, இன்னும் ஒரு வாரமாயா இருந்தாலும் ஓடுறாரு. இது என்ன நம்புற மாதிரி இருக்கா? அதால் இந்த வழக்கை இப்படியே வைத்து வெறும் ரவுடிகளோடு முடித்து விடலாம் அப்படின்னு அரசு நினைக்குது. ஆனால் இன்றைக்கு பிஎஸ்பிக்காரர்களை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, வெகுமக்களை பொறுத்தவரை இது ஒரு அரசியல் கொலை என்பதில் எல்லளவும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. இது அரசியல் கொலை தான். அப்போது இந்த அரசியல் கொலைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சக்திகளை அரசு வெளியிடுமா இல்லது அவர்களை விசாரணைக்கு உட்படுத்துமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இயல்பாக இன்றைக்கு எல்லாரும் எழும்பியிருக்கு. அதனால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, இதை தயவு செய்து அரசு ஒரு கேங் வார், ஒரு ரவுடிகளுக்கு உண்டான வார் அப்படின்னு முடிச்சிடாதீங்க. அதே மாதிரி இதில் நமக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது, இது ஏன் அரசு வந்து இது ரவுடிகளுக்குள்ளான மோதல் அப்படின்னு முடிக்க பார்க்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா, பலர்களை வைத்து ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி, ஆம்ஸ்ட்ராங் அதை பண்ணார் இதை பண்ணார் இன்று வரை இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வச்சுங்க. எவன்லாம் இந்த ரவுடி கிவுடின்னு ஆம்ஸ்ட்ராங் பேசினாரோ வச்சு திருப்பி வச்சு செஞ்ச உடனே அவன் கொஞ்சம் அடங்கியிருக்கான்னு வச்சுங்க. இருந்தாலும் அந்த பார்வை இன்னும் எங்கேயாவது ஒரு கேப் கிடைச்சா ஆம்ஸ்ட்ராங் ரவுடியாம அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இவர்களுக்கு வந்ததாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாதவெல்லாம் நான் அவர் கூடயே கோலி கொள்ளு இல்லைண்ணே, நான் கூடயே டீ சாப்பிட்டேன், எனக்கு கேட்காம காலையில் எழுந்தாருன்னா என் மூஞ்சில் தான் அவர் எழும்பார் அப்படிலாம் பல பேர் பேட்டி கொடுக்குறான். இவெல்லாம் எங்கே இருந்தான் ஏதா இருந்தான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் பேசிய சித்தாந்தம் அவரை வந்து இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் பேசிய சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் ஒன்று திரண்டு தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்கல்ல, அந்த வார்த்தைக்கும் ஒரு மதிப்பளிக்கணும்ல. நீங்கள் இது வந்து இப்போ பல பேரோட பேர்லாம் சொல்லப்படுது. அரசாங்கம் வந்து இது எப்படி நடவடிக்கை எடுக்கும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து எல்லோரும் எப்போ அந்த சிபிஐ கொஞ்சம் விட்டு தொலைங்கயான்னு கேட்டோம். இப்போ சிபிஐ வந்தால் என்ன நமக்கு குறைஞ்சபட்சம் மாநில அரசியல் இருக்கிறவர்கள், இல்லை மாநில அரசியலில் இல்லை தமிழக அரசியலில் இருக்கிற கட்சிகள் இல்லை ஆளுங்கட்சிகள் யாரும் போய் சிபிஐயை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம கேட்டோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை ஃபஸ்ட்டு தொடங்கிய வேகம் இப்போது இருக்கா? இப்போ இந்த கடிதம் கண்டி இல்லைன்னா இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க வந்து செய்திகளை கசிய விட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஒன்று ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த மியூசிக் போட்டு இந்த என்ன நியூஸ் இது பிரேக்கிங் நியூஸுக்கு வழி இல்லாமல் இருந்தது. இப்போ என்னங்க ஒன்றும் இல்லை, ஒரு பரபரப்பே இல்லையாங்கிற பிறகு இந்த கடிதம் வெளிவந்த மாதிரி தான் இருக்குது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.